இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி பூமியை வீட்ல இருந்து அவ சரச்சந்திராவுடைய பொண்ணுன்ற பகையால தான் அவளை வீட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சேன்னு நினைச்சியா? அப்படி நடிச்சேன். ஆக்சுவலி அவ என் வீட்ல இருந்து வெளியே போகும்போது என்னோட இதயம் எவ்வளவு பாரமாச்சுன்னு, அந்த துடிப்பு நிக்க எவ்வளவு நேரமாச்சுன்னு இந்த இதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். அவ தன்னோட அப்பாவை தேடி வந்தா அவ அப்பா கூட இருக்கிறது தான் கரெக்ட்னு நினைச்சா. அதுலயும் முக்கியமா அவளுடைய அப்பா நார்மல் ஆகி எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்காம அப்படியும் எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேனேன்ற கவலையில நொந்து போயிடக்கூடாதுன்னு தான் இங்க அனுப்பி வச்சான். பூமிக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துச்சுன்ற வலி வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவ என்னுடைய காதல். Get well soon, சரச்சந்திரா. நான் உள்ள என்ன பேசியிருப்பேன்லாம் ஓவரா யோசிச்சுட்டு இருக்காத பூமி. இனிமே அந்த அபூர்வானால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்னம்மா உன்கிட்ட அவன் அப்படி என்ன தனியா பேசிட்டு போனா? வேற என்ன இருக்க போது மருதாணி பாட்டி, பூமி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு மம்மி கால்ல விழுந்து கெஞ்சிருப்பான். இருந்தாலும் மம்மி எப்ப என்ன பண்ணாலும் ஃபெயில் ஆயிட்டே தான் இருப்பாங்க. இந்த தடவை நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா அந்த பூமி இந்த பூமியிலே இல்லாத மாதிரி பண்ணி நான் பாஸ் ஆயிடுவேன். கண்ணுல கேமரா இருந்திருந்தா நான் படம் பிடிச்சிருப்பேன். உன் பொண்ண நீ அடிச்சு நான் பார்த்ததே கிடையாதுமா. பின்ன என்ன பண்ண சொல்ற சித்தி? இவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேனா? உண்மையிலேயே என் பிளான் ஃபெயில் ஆனதுக்கு காரணமே இவதான். இதுல இவ என்னவோ பூமியை மர்டர் பண்ணிட்டு பாஸ் ஆயிடுவாளாம். பாஸ். பூமி தான் இந்த மர்டர் பண்ணிருக்கான்னு நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அவ குத்தும் போது நீங்க பாத்தீங்களா? இல்ல மேடம். இல்லனா அந்த வாட்ச்மேன் பார்த்தானா? அப்போ அவதான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு நீங்க எப்படி கேஸ் ஃபைல் பண்ணீங்க? அது வந்து மேடம், நான் அங்க போகும்போது வயிற்றுல இருந்த அந்த பாட்டிலை வெளியே எடுத்துட்டு இருந்தா மேடம். அதை பார்த்ததும் அவதான் அதை பண்ணிருப்பான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். அப்போ நீங்க பாட்டில குத்துறத பாத்தீங்களா இல்ல அந்த பாட்டில வெளியே எடுக்கிறத பாத்தீங்களா? அந்த பாட்டிலை வெளியே எடுக்கும்போது தான் பார்த்தேன் மேடம். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குனது நீங்க தானே? ஆமா மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மிடில்ல ஒரு 30 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அது வந்து மேடம். ஏன்பா ககன், ராத்திரி எல்லாம் எங்கப்பா போயிட்ட? உன் போன் லைனும் கிடைக்கல. நீயும் பூமியும் எங்கடா இருந்தீங்க? அது எப்படிமா? நானும் பூமியும் ராத்திரி முழுக்க ஒன்னாதான் இருந்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பூமி எனக்கு போன் பண்ணி ராத்திரி முழுக்க நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தீங்கன்னு என்கிட்ட சொன்னாடா. மத்த விவரம் சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால என்னோட டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுச்சுடா. என்ன தாண்டா ஆச்சு? நிறைய நடந்துச்சுமா. ஆக்சுவலி நேத்து என்னோட ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போனது நல்லதா போச்சு. அங்க அந்த நட்சத்திராவும் வந்திருந்தா. போதையில நட்சத்திரா உலர்னதுனால
இன்னைக்கு என்னால அந்த பூமியை காப்பாத்த முடிஞ்சது. ஹலோ போரி, சீக்கிரமா டிவி ஆன் பண்ணு. டிவில நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்படியா? இரு, உடனே ஆன் பண்றேன். அண்ணா, டிவில ஏதோ நியூஸ் வந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு நிமிஷம். தற்போது கோமாவில் இருக்கும் சரத்சந்திரா, அவரை கொல்ல நினைத்ததாக சந்தேகப்படக்கூடிய மிஸ்டர் ககன், இவர்கள் இருவரும் மிகப்பெரிய எதிரிகள். சமீபத்தில் கோர்ட்டில் பூமி சரத்சந்திரா மகள் என்றும் ககனை காதலிப்பதாக அனைவரும் முன்னாடியும் அவர் கூறியுள்ளார். ஆனா தான் அப்பாவும் காதலிச்சவரும் எதிரியா இருக்கிறதால தான் பாதிக்கப்படுறதுனால அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா தான் அப்பாவை கொல்ல நினைச்சவரையே இன்னும் பூமி காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்பவும் 2 பேரும் தனியா சந்திக்கிறாங்கன்னா பூமியோட கேரக்டரை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. முதல்ல இந்த மீடியாவுக்கு எவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தொலைச்சானோ என்னவோ, அவன்லாம் மனுஷனே கிடையாது. அவனுக்கெல்லாம் நல்லதே நடக்காது. மீரா, இப்ப அவனை பத்தி நமக்கு எதுக்கு? பின்ன என்னங்க, நான் என்னமோ உங்களை திட்டுற மாதிரி நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. சரி, இந்த வேலையை அப்பாதான் பண்ணாருன்னு வச்சுக்கலாமா? சரி, நீ என்னடா பேசுற? அப்படியே வச்சுக்கலாம்ப்பா. நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏதோ ஒரு விதத்துல இது பூமியோட நல்லதுக்காக தான். சரி, நீ என்ன இப்படி அறிவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? பூமி இப்படி கேவலப்படுத்துறது நல்ல விஷயமா? அப்படி இல்லம்மா. பூமி அண்ணன் தானே மீடியா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு யாரும் இல்லம்மா, 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒருவேளை மாமாக்கு சரியானதுக்கு அப்புறம் பூமி அவங்க இப்படிலாம் கேவலப்படுத்தினது தெரிஞ்சா அண்ணனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே. யோசிச்சு பாருங்க. சாகுறேன்னு சொன்னா வேண்டான்னு சமாதானப்படுத்துவீங்களா? இவ செத்தா ஐயோ அவதூறு தாங்கிக்க முடியாம செத்து போயிட்டாங்கிற சிம்பத்தியிலாவது கேவலப்பட்ட குடும்ப மானம் திரும்ப வந்திருக்கும். என்ன நீ எப்படி பேசுறீங்க? இதுல பூமியோட தப்பு என்ன இருக்கு? நீ வாய மூடு மீரா. எப்ப பார்த்தாலும் ஏன் மருமகன்னு தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. இந்த குடும்ப கௌரவத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வீட்ல கல்யாணமாகாம உனக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம குடும்ப மானம் இப்படி கேவலப்பட்டா நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்கும். எதுக்கு நடக்காது அபூர்வா? இந்த குடும்பத்தோட கௌரவம் போயிடுச்சுன்னு தானே கவலை.